வணக்கம் நண்பர்களே. மொக்கை சீன் ஸ்டோரி அனைவரையும் அன்போடு வரவேற்கின்ற நண்பர்களே. இன்றைய வீடியோவில் அதிகம் பணம் சம்பாதிப்பது எப்படி என்று இன்றைய வீடியோவில் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். பணம் அதிக சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அதை எப்படி சம்பாதிப்பது என்ற கேள்விதான் முதன்மையாக இருக்கின்றது. சில சிறந்த சேமிப்பு திட்டங்களும் முதலீடுகளும் உங்களில் பணத்தை இரட்டிப்பாக்க அதிகரிக்க உதவும். சரியான முறையில் உங்களிடம் உள்ள குறைந்த அளவிலான தொகை பயன்படுத்தி முதலீடு செய்தால் கண்டிப்பாக விரைவான லாபத்தை பெறலாம். எனக்கு தெரிந்த விஷயத்தை உங்களிடம் ஷேர் பண்ணுகின்றேன். எப்படி சம்பாதிப்பதுன்னு பார்த்திங்கன்னா, பங்குச்சந்தை முதலீடு செய்வதல். எப்படின்னா, பங்குச்சந்தை முதலீடு செய்வதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இருக்கின்ற தொகைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஷேர் வாங்கணும். 10,000 வச்சுக்கிட்டு 1,00,000 கடன் வாங்கி ஷேர் வாங்குறது அது தவறான விஷயங்க. நம்ம 10,000 இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த ஷேர் வாங்கிட்டோம்னா அது ஏழுமுகம் இருந்துட்டுனா நம்மளுக்கு லாபத்தை கொடுக்கும். அது இறங்குமுகம் ஆகிட்டுன்னு பார்த்திங்கன்னா வட்டி கட்ட முடியாது. 1,00,000 கடன் வாங்கி வட்டி கட்ட முடியுமா? கட்ட முடியாது. அதே அதிக முதலீடு செய்ய தவறுங்க. ஏன்னா நம்மகிட்ட இருக்கின்ற தொகையை வைத்து முதலீடு செய்து அதில் வரக்கூடிய லாபத்தை வைத்து இன்னொரு முதலீடு செஞ்சோம்னா லாபம் சம்பாதிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இதுலேயுமே நம்ம முதலீடு செஞ்சோம்னா நம்ம இருக்கின்ற தொகை வைத்து முதலீடு செய்ய வேண்டும். நம்ம கடன் வாங்கி எதையுமே முதலீடு செய்யவே கூடாது. அதுக்கு அடுத்தபடியே பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் பூமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விலை ஏறிகிட்டே இருக்குது. எனக்கு குறைந்த பாடு கிடையாது. இன்றைக்கி 2,00,000 போட்டு ஒரு சைட்டு ஒரு சென்ட் வாங்கினோம்னா அது என்ன ஆகும், நாளடைவில் 1 இயர் முடிஞ்சால் 2 இயர்ஸ் முடிஞ்சால் என்ன ஆகும், 3 lakhs கண்டிப்பாக வரும். ஏன்னா பூமி அப்படிங்கிற உற்பத்தி கிடையாதுங்க. நாம் இருக்கின்ற பூமி தான் நினைக்கணும், ஷேர் பண்ணிக்கணும். அது மாதிரிங்க நாம் வாங்கின்ற சைட்டு பார்த்திங்கன்னா 5 சென்ட் வாங்கினோம்னா 10 லட்சத்துக்கு வாங்கினோம்னா 5 சென்ட்டு மொத்தமாக அது என்ன 2 இயர்ஸில் 20 லட்சம் ஆகுது. அதை விற்றுனோன்னா 20 லட்சத்தை வச்சு இன்னொரு சைட்டு வாங்கணும். இப்படி சைட்டு வாங்கிட்டு அது வச்சுக்கோங்க. அந்த 20 லட்சம் வச்சு அடுத்தபடியாக 30 லட்சம் விற்கலாம். 30 லட்சம்னாக 40 லட்சம். இப்படியே பணம் சம்பாதிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாங்க. அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா தங்கத்தில் முதலீடு செய்யலாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னொன்று பார்த்திங்கன்னா வெள்ளியில் முதலீடு செய்யலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏழுமுகமத்துக்கு வளைஞ்சோ குறைந்த முகமே கிடையாது. எல்லாமே ஏழுமுகமாக இருக்குது. இன்றைக்கி 50,000 தங்கம் விற்கிதுன்னா என்ன 6 மாதம் கழிச்சு பார்த்திங்கன்னா என்ன ஆகும் பார்த்திங்கன்னா 55,000. இப்படித்தான் ஏறிக்கிட்டு தான் குறைந்த பாடு கிடையாதுங்க. வெள்ளி பார்த்திங்கன்னா 1 கிராம் பார்த்திங்கன்னா 80 ரூபாய்க்கு விற்றுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு விற்குதுங்க. பார்த்திங்கன்னா 20 ரூபா லாபம். இது மாதிரி நம்ம முதலீடு செஞ்சுட்டு இருந்தோமாவே போதுங்க, அதிக சம்பாதிக்கலாங்க. ஓகே நண்பர்களே, மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களெல்லாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருக்கும் என்று நான் நம்புகின்றேன். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.